ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஏப்ரல் 11 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்து இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ என்னடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்போ உருட்டின உருட்டெல்லாம் ஒரு முட்டு சந்தில் வந்து நின்றுச்சு, பேசாம அப்பாக்கு யாரையாச்சும் ரெடி பண்ணுவோமா அப்படின்னோடனே இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, ரெடி பண்றது இப்போ முக்கியம் இல்லை, அவங்க பின்னாடியே சொத்தையும் கேட்பாங்களே, எங்க அப்பா வந்து வரும்போது நகை சொத்து எல்லாத்தையும் கொண்டு வருவாருல எங்க மாமியார் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நேத்து பேசின பேச்சுல அப்படியே காஞ்சனாவையும் நீலாம்பரியும் சேர்த்து பார்த்தேன்டி அப்படின்னோடனே, இப்ப என்னெல்லாம் பண்ணலாம் செய்யறனோடனே இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே வந்தவரே வர சொல்லு, ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வீட்டுக்கே அவங்க மாமா வந்துடுறாரு. அப்போ நேரா வீட்டுக்கு வந்தோடனே எல்லார்கிட்டயும் வந்து எல்லாரும் கதவு அடைங்க ஜன்னல் அடைங்கிறாரு. ஒரு இது நிறைய போனை வாங்கி போட்டு உள்ள வச்சிடுறாரு. அப்புறமா உட்காந்து ஓட அழுறாரு. என்னன்னு சொல்லி எல்லாருமா கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்க அப்பாவை பிடிச்சி ஜெயில்ல போட்டாங்க, கூட இருந்தவங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்க, பண மோசடி வழக்குல வந்து அவரை தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இப்ப விஜயாக்கு அப்படியே ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி ஆயிருது. அப்ப சொத்தை எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்களா அப்படின்னோடனே இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, சொத்தை எல்லாத்தையும் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணாத அளவுக்கு இது இது மாதிரி சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அவர் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் ஆயிட்டுன்னா அதை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னோடனே முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாரு, பாத்தியா அவங்க அப்பா எப்படி இருக்காருன்னு எங்க அம்மா கேட்கல, சொத்தை தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, எங்க கேட்டுற போது சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரோகிணி வர ரொம்ப அழுறாங்க. ஐயோ எங்க அப்பா கிட்ட பேசணும்னு நினைக்கும் போது இப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. அப்புறம் விஜய வர சும்மா இல்லாம நீயும் மனோஜும் போய் மலேசியால போய் உங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வாங்கன்னோடனே இப்ப ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகி அவரை பாக்குறாங்க. இல்லம்மா இப்ப யார் போனாலும் புடிச்சு உள்ள வச்சிருவாங்க, நானே அதனாலதான் திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுட்டு அப்புறமா எங்கேயா போலான்னு பாத்துட்டு இருக்கேன், இப்போதைக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னோடனே இப்ப மனோஜ் வந்து அதான் அவரே சொல்றாருலம்மா லாயரை வச்சு பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப மனோஜ் எஸ்கேப் ஆயிடுறாரு. அவரும் வீட்ல இருந்து கிளம்பிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அப்படியே விஜய் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. மீனா காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. அத வந்து தட்டி விட்டுருதாங்க. அப்புறமா வீட்ல எல்லாரும் வந்து என்ன ஏன் இப்படி பைத்தியம் பிடிச்ச மாரி நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து திட்டுறாரு. இப்போ விஜயா வந்து அப்படியே கோவத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அ நின்ன செல்வத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டீங்க. நடமாடிட்டு இருந்த லட்சுமியும் வீட்டுக்கு வராம விரட்டி விட்டுட்டு, இந்த வயித்துல ஒண்ணுமே இல்லாத திண்டங்க தான் இருக்குது அப்படிங்கிற மாரி ரொம்ப இதா பேசுறாங்க. அப்புறமா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நீனா காசு இருக்கவங்கள தான் மதிக்கிறேன்னா, அப்படிலாம் இல்ல. நம்ம வீட்டோட மரியாதைய யார் காப்பாத்துறாங்களோ, அவங்க தான் இந்த வீட்டோட லட்சுமி. அப்படி பார்த்தா அவ இங்க தானே இருக்கான்னு சொல்லி மீனாவ பார்த்து சொல்றாரு. இப்ப விஜய் மறுபடியும் அதே மாரி சொன்னோனே மீனாக்கு கோவம் வருது. அப்ப மீனா என்ன கேட்குறாங்கன்னா, அப்ப நீங்க என்ன தானே சொல்றீங்கன்னோனே, ஆமா நான் உன்ன தான் சொல்றேன். உன்னால தான் இந்த மாரி ஸ்ருதி கோவிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி, இங்க பயங்கரமா சண்டை நடக்குதா. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ரோஹிணி கிட்ட போய் மனோஜ் வந்து அவங்களோட பார்லர்ல போய் கேட்கிறாரு. இந்த மாரி உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் சொல்லி ஒரு 14,00,000 ரெடி பண்ணி தாயேன். நான் கனடா போயிருவேன்னோனே, இப்ப ரோஹிணி பயங்கரமா டென்ஷன் ஆகி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எல்லாரும் பணம் பணம்னு என்ட்டயே வந்து கேட்குறீங்க. நான் என்ன பணம் காய்ச்சுற மரமா? அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கத்திட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா, அம்மா கிட்ட போய் காசு கேளு. ஏன் முத்துக்கு வந்து பத்திரத்த வச்சு ரூ. 4,00,000 வாங்கி குடுத்தாருல கார் வாங்க. அந்த பத்திரத்த வச்சு உனக்கு ஒரு ரூ. 14,00,000 வாங்க முடியாதா? போய் கேளு அப்படிங்கிற மாரி சொல்லி விடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்